உலகமெங்கும் பறந்து வாழும் எனது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற பாசமிதாத்தினை உறவுகளோட குடும்பமும் நீங்களும் சிறப்பு மாறிக்க எல்லாம் பல்ல அந்த கடவுள் துணரிக்கணும். இன்றைய தினம் பேச வந்த விடயம் என்னென்று சொன்னால், இந்த காணொலியில் ஊருக்கு போகிற உறவுகள் தெளிவாக இருந்து கொள்ளுங்க. அவங்கவங்களோட கதையை கேட்டு குழப்பம் அடைய வேண்டாம். எதாக இருந்தாலும் ஒன்று தமிழ்நாட்டு உறவுகளாக இருந்தால் உங்களோட எம்பேசன் நாடி அதில் என்ன சொல்கிறாங்களோ அந்த அதிகாரிகள்னு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இலங்கையை சேர்ந்த எமது உறவுகள் நம்மளுக்குன்னு சொல்லி இலங்கை தூதரகம் இருக்கிற விட்டு இந்திய தூதரகம் இருக்கிற விட்டு இங்கே இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கை தூதரகம் இருக்கி. அங்கே போய்த்து நீங்கள் உண்மையான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுக்கண்டு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எதையும் நம்மளுக்கு தொழிலாளர்களுக்கு எதையும் கதைக்க முடியாது. அப்படி கதைச்சா நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்குரிய உரிமை இருக்குது. காரணம் என்னென்னா, நாங்கள் கட்டுற வரி பணத்தில் தான் இங்கே எல்லாருமே அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருமை சம்பளம் பெற்று கொண்டிருக்காங்க. அதை இலங்கை அறிக்கட்டும் அங்கே அறிக்கட்டும் எங்களோட சகல பேரும். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க அது இல்லாமல் போகல, இது இல்லாமல் போகல, அந்த பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்னதுக்கு போகிறேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு ஏமாற வேணாம். இந்த காணொனை பயன்படுத்தி போகிற உறவுகள் கண்டிப்பாக போங்க. மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் கண்டிப்பாக ஆற்ற கதையை நீங்கள் கேட்க தேவையில்லை. நேரடியாக எங்களோட இலங்கை தூதரகத்தில் போய்ட்டு தகவலை பெற்றுக்கொள்ளுங்கன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இதில் ஏதும் உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.